சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 4ஓட கிராண்ட் ஃபினாலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்து முடிஞ்சிருந்தது. திவினேஷ் தான் டைட்டிலும் வின் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா முதல் முறையாக டைட்டில் வின் பண்ணது சரிகமப லிட்டில் சாம்பியன் செட்டில் நடந்தது. தன்னோட குடும்பத்தோட சூழ்நிலை உள்ளிட்ட பல விஷயங்களை திவினேஷ் முதல் முறையாக ஓப்பன் அப்பா பேசியிருக்காரு. சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸோட டைட்டில் வின்னர் ஆனதுக்கு அப்புறமா 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவுக்கு பால்வான் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப கனவோடு இருந்த திவினேஷ்க்கு சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 4 மூலமாக நிறைய உதவிகளோட அந்த பால் வேனை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, அம்மா டெய்லியும் அழுவாங்க, அதை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த பணத்தை வச்சு என் அம்மாவோட கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் இப்போ சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 4 முடிஞ்சிருச்சு, நீங்கள் டைட்டில் வின்னரும் ஆயிட்டீங்க, இதுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சீசன் முடிஞ்சு போனது என்னோ உண்மைதான், ஆனால் எனக்கு சீசன் முடிஞ்ச மாதிரியே தெரியல. டெய்லியும் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அப்பா கிட்ட இன்னைக்கு என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னு ஆர்வமாக எந்திரிப்பேன். ஆனால் இப்போது சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக சீனியருக்கான சீசன் நடந்துட்டுருக்கு. அதில் நீங்கள் போயிட்டு உங்களோட எல்லா ஜட்ஜஸ்க்கும் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தீங்க, பாட்டு பாடியிருந்தீங்க, அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜுக்கு நான் போகவே முடியாதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை இப்போ சீனியர் சீசனில் பாட கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பாடும்போது அங்கே இருந்த எல்லா ஜட்ஜஸும் அழுதுட்டாங்க, ஸ்பெஷலாக ஸ்வேதா மேம் ரொம்பவே அழுதுட்டாங்க. அவங்கெல்லாம் அழுகும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு திவினேஷ் சொல்லியிருந்தாரு. மேலும் சீனியர் சீசனில் போயிட்டு ஜட்ஜஸ் எல்லாருக்கும் நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தீங்க. அதை தொடர்ந்து உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்படி என்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் அம்மாவுக்கு நான் தங்க நகை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அம்மாவுக்கு நகை போடணும்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த பிளான் தான் மைண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி திவினேஷ் சொல்லியிருப்பாரு. இவ்வளோ சின்ன வயசில் திவினேஷ் எவ்வளோ சூப்பராக ஃபேமிலிக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திவினேஷோட இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டு பலருமே அவரை பாராட்டிட்டும் வராங்க.